கிரிக்கெட் பெட்டிங், ஆன்லைன் பெட்டிங், NFL, கேசினோ, ஃபேண்டசி ஆப் இந்த மாதிரி பெயர்கள்ல டிஃபரன்ஷியேட்டா இருந்தாலும் இது எல்லாமே ஒரே கேட்டகரிக்குள்ள அடங்கும். அதுதான் ஆன்லைன் ஸ்போர்ட்ஸ் பெட்டிங். நம்ம இருக்கிற இந்தியால இன்னமும் நிறைய பேர் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது ஃபேண்டசி ஆப் 2022 வருஷம் 6.8 பில்லியன் ருபீஸ் வரைக்கும் அவங்க ரெவென்யூ பார்த்திருக்காங்க. இதெல்லாம் யாரோட பணம்? நான் இந்த வீடியோல எந்த ஒரு குறிப்பிட்ட ஆப்போட பேரை சொல்லி பேச போறதே கிடையாது. ஆனா ₹1 இருந்து நீங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணா கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியாம நம்ம பணத்தை எடுக்கிறாங்களே. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸை எப்படி இதுல அவங்க அடிக்ட் ஆக வைக்கிறாங்க, அவங்களுடைய பிசினஸ் மாடல் தான் என்னது அப்படின்ற பல சீக்ரெட்ஸை இந்த வீடியோ மூலியமா உங்ககிட்ட ரிவீல் பண்ண போறேன். நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் சைன் அப் போனஸ்க்கு ஆசைப்பட்டு உள்ள போனீங்கன்னா உங்க வாழ்க்கையே இழக்க வேண்டிய நிலைமை இதுல வரலாம். இப்போ இந்தியால பல பெட்டிங் ஆப்ஸ், ஃபேண்டசி ஆப்ஸ் ரொம்ப ஃபேமஸா இருந்தாலும் இந்த ஃபேண்டசி ஆப்ஸை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் கேம்பிளிங் பெட்டிங் எல்லாமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற ஹிஸ்டரியை கொஞ்சமா பெரட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டசி அண்ட் நிறைய பெட்டிங் ஆப் என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்மளை அடிக்ட் ஆக வைக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேரு கேசினோ, இது ரொம்ப பழைய பேரா இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற ஆன்லைன்ல கேம்பிளிங் பெட்டிங் இது எல்லாத்துக்கும் ஒரு மையப்புள்ளியா ஸ்டார்ட் ஆன விஷயம் தான் கேசினோ அப்படின்றது. ஆக்சுவலா கேசா அப்படின்ற இட்டாலியன் பேரை பேஸ் பண்ணி வந்தது தான் கேசினோ. இதுக்கு சிம்பிளான மீனிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்கால வெவ்வேறு இடத்துல வேலை பார்த்தவங்க தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பும் போது சலூன்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஃபுட்டு, ட்ரிங்க்ஸ் எல்லாமே சாப்பிடும்போது ஒரு சில விஷயத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த கேம்பிளிங். அதுவே காலப்போக்கில் ஒரு மிகப்பெரிய பிசினஸா மாறி இருக்கு. பேசிக்கா இந்த கேசினோவை 3 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு கேமிங் மெஷின், ரெண்டாவது டேபிள் கேம்ஸ், மூணாவது ரேண்டம் நம்பர் கேம்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த கேமிங் மெஷின்னா ஒரு ஸ்லாட் மெஷின் மாதிரி தான். ஒரே டைம்ல ஒருத்தர்னால மட்டும்தான் அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணி விளையாட முடியும். அதுவே டேபிள் கேம்ஸ்ல ஒரே டைம்ல 1 or more பிளேயர்ஸ் அந்த கேமை பிளே பண்ணலாம். அப்ப அந்த டைம்ல கேசினோ மேனேஜ்மெண்ட் எம்ப்ளாயிஸுமே அந்த கேம்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. மூணாவது இந்த ரேண்டம் நம்பர் கேம்ஸ்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்னால உருவாக்கப்பட்ட கேம்ஸ் தான். இதை ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடிஞ்சிச்சு இந்த கேம்பிளிங்ல. ஆனா இதுல பேசிக்கான விஷயமே உங்களுக்கு லக் இருந்தா இதுல பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதாக தான் இருந்துச்சு. பிளே பண்றவங்க அப்பப்ப அதிகமான அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுவாங்க, ஓகே. ஆனா கேசினோ கேம்ஸோட மேனேஜ்மெண்ட் டீம் எப்படி ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ரியல் டைம் கேமிங் எக்ஸாம்பிளை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்கால பல வருஷங்களுக்கு முன்னாடில இருந்து இந்த ரவுட்லி அப்படின்ற பேசிக்கா கேம்பிளிங்கை பேஸ் பண்ண கேம் மாதிரி இருந்திருக்கு. ஒரு டேபிள் கேம் மாதிரி இருக்கும். 1ல இருந்து 36 நம்பர் வரைக்கும் இருக்கும். பாதி நம்பர்ஸ் ரெட் கலர்லையும் பாதி நம்பர்ஸ் பிளாக் கலர்லையும் இருக்கும். ஸோ இதுல பெட் கட்டி விளையாடுறவங்க இந்த பால் ரெட் கலர்ல நிற்கும் அப்படின்னு பாதி பேர் சொல்லுவாங்க, பாதி பேர் பிளாக் கலர்ல விலகும் அப்படின்னு சொல்லி பெட் கட்டி கேமை விளையாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா 50% சான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால 50% ரெட்லையும் 50% அந்த பால் பிளாக்ல நிற்கும் போது அதுல பெட் கட்டினவங்க சூப்பரா ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கான்செப்ட்ல இப்பவும் கூட பிளே பண்றவங்க தானே ஏர்ன் பண்றாங்க. இந்த போர்டு மூலியமா கேசினோ மேனேஜ்மெண்ட் டீம் எப்படி ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா ஒரு சூட்சமம் இருக்கு. இதுல ரெட் அண்ட் பிளாக் கலர்ஸ் மட்டுமே இல்லாம கிரீன் கலர்ஸும் 2 இருந்துச்சு. அது 0-0-0 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக்கு மட்டும் இல்லை, இந்த கிரீனுக்குமே ப்ராபபிலிட்டி இருக்கு. இந்த போர்டில் அந்த பால் ஒரு சில டைம் கிரீன்ல நிற்கும் போது பெட் பண்ண யாருமே ஜெயிக்க மாட்டாங்க. அப்ப ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல 50% கிடையாது. 47.2 தான் ரெட்லையும் பிளாக்லையும் பெட் பண்ணி விளையாடுறவங்களுக்கு ஒரு வின்னிங் ப்ராபபிலிட்டியே. பேலன்ஸ் 5% ப்ராபபிலிட்டி அப்படின்றது கிரீன்ல பால் நிக்குது இல்லையா, அங்கதான் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாசத்துக்கு அந்த டேபிள் கேம்ல கேசினோவை பேஸ் பண்ணி $1 million வரைக்கும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கேம்பிளிங்ல பிளே பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து 5% ஆஃப் த வின்னிங் ப்ராபபிலிட்டி கேசினோ கேம்ஸோட மேனேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்ப ஆல்மோஸ்ட் $50,000 ஏர்ன் பண்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற டெக்னாலஜில அந்த டேபிள் கேம்லாம் இல்லாம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கேமை பேஸ் பண்ணி பல கேம்பிளிங் ஆப்ஸ் இருக்கு. அதுல ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியும். பெட் கட்டுற யாருமே ஜெயிக்க முடியாது. அல்காரிதமை பேஸ் பண்ணி எல்லா பணமுமே அந்த மேனேஜ்மெண்ட் டீமுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரியும் டிசைன் பண்ண முடியும். ஆனா அப்படி டிசைன் பண்ணாங்க அப்படின்னா என்ன நடக்கும்?
யாருமே ப்ளே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் என்னதான் நம்ம பெட் கட்டினாலுமே நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம், இதுக்குள்ள போனா பணம் சம்பாதிக்கவே முடியாது அப்படின்ற மைண்ட் தாட் வந்துருச்சுன்னா அந்த மாதிரியான பெட்டிங் கேம்ஸை யாருமே ப்ளே பண்ண மாட்டாங்க. யாருமே ப்ளே பண்ணலனா அந்த மேனேஜ்மெண்ட் டீமுக்கு சுத்தமா ப்ராஃபிட் இருக்காது. ஸோ எந்த அளவுக்கு அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆடியன்ஸ் அதுல ப்ளே பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் கேசினோ மேனேஜ்மெண்ட் டீமுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்கும். ஸோ அந்த கேம்பிளிங் மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாரும் இந்த அல்காரிதம்ல கம்ப்ளீட்டா நம்மளே ஜெயிக்கிற மாதிரி மேனிபுலேட்லாம் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணா இந்த பிசினஸ் மாடலே தப்பாகும் அப்படின்றதுனால 2 முக்கியமான விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால தான் நிறைய பேர் அடிக்ட் ஆறாங்க, அவங்க பணத்தை லாஸ் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்டா அல்காரிதம்ல அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண விஷயம் அடிக்ஷன் அப்படின்றது. ப்ளே பண்ற எல்லாருமே எப்பவுமே தோத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறமா ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க. அதுவும் கண்டினியூஸா கிடையாது, ரெகுலர் பீரியட் ஆஃப் டைம் இன்டர்வல்ல கொஞ்சம் கொஞ்சம் பணம் ஜெயிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மைண்ட் தாட் அவங்க மனசுக்குள்ள வரும்போது பிரெயின்ல டோபமைன் அப்படின்ற விஷயம் சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கேம்ல அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவுமே ஒன் ஆஃப் த அடிக்ஷன் தான். ஆனா ஒரு 5 கேம் ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களால ஒரு கேம்ல ஜெயிக்கவே முடியும். அப்ப அந்த 5 கேம்ல 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க ஜெயிக்கும் போது மேபி 500 ருபீஸ் ப்ராஃபிட்டாவே கிடைச்சாலுமே அதுல வின்னிங் இல்ல, பணத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அது லாஸ் தான் அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் நம்ம விட்ட பணத்தை அடுத்தடுத்த கேம்ல எடுத்துடலாம்ப்பா அப்படின்னு திரும்ப திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணும்போது அண்ட் ஆல்சோ அந்த டீமுமே இந்த அல்காரிதம்ல அவங்களை எந்த இடத்துலையுமே டிஸ்ட்ராக்ட் பண்ண வைக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்ட் கேம்ஸ்லாம் விளையாடுறோம்னா அந்த கார்டு நம்ம கிட்ட வரதுக்கே டைம் ரொம்ப எடுக்கும். அப்ப அந்த ஆடியன்ஸ் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. அந்த ஒரு விஷயம் இந்த கேசினோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கேம்ல நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த காலத்திலேயே 1 மணி நேரத்திற்கு 500 டைம்ஸ் அந்த காயின்ஸ் வந்து ஸ்பின் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்ப வின்னிங் ப்ராபபிலிட்டி கம்மியாவே இருந்தாலும் ஆடியன்ஸ் அதுல டைமிங்ல அதிகமா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஒன் ஆஃப் த அடிக்ஷன் மெத்தட் அல்காரிதம்ல பயன்படுத்தக்கூடியது. ரெண்டாவது கண்ட்ரோல் ஆஃப் இல்யூஷன் அந்த அல்காரிதம்ல பேஸ் பண்ணி பயன்படுத்தப்பட்டது. அந்த காலத்துல அந்த கேசினோ கேம்ஸ் விளையாடக்கூடிய இடத்துல எல்லா கலர்ஸுமே பார்க்க கோல்டன் கலர், கிரீன் கலர் அண்ட் ரெட் கலர் அப்படின்ற மாதிரி பிரைட் கலர்ஸா இருக்கிறதுனால நம்ம இதுக்குள்ள போனாலே அதிகமா பணம் சம்பாதிச்சலாம் அப்படின்ற ஒரு இல்யூஷன் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம நாம தான் கேம்பிளிங் பண்றோம், நம்ம கையில தான் அதிகமா கண்ட்ரோல் இருக்கு, இது நம்மளுடைய கேம் தான் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்காக ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணாதான் நீங்க அந்த கேமை ப்ளே பண்ண முடியும், ஒரு பாலை ஸ்பின் பண்ணாதான் கேமை ப்ளே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஆடியன்ஸ் கிட்டேயே ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்ததுனால அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த கேமே இருக்குன்னு ஆடியன்ஸே நம்ப ஆரம்பிச்சாங்க. எவ்ரி டைம் அந்த கேசினோ கேம்ஸை ப்ளே பண்ணும்போது அந்த இடத்துல கேட்குற சவுண்டா இருக்கட்டும் அல்லது ஃபர்ஸ்ட் டைம் அதுக்குள்ள என்ட்ரு ஆகிறவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குற ட்ரிங்க்ஸ், காயின்ஸ் இது எல்லாமே ஆசையை தூண்டுறதுக்காக தான். ஒரு விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட்மே பண்ணல, ஆனாலுமே நம்ம ப்ளே பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கும்போது நம்மளால ஏர்ன் பண்ண முடியுதுன்னா நம்ம ஏன் அதுல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த ஆடியன்ஸ் கிட்ட மனசுல கொண்டு வரதுக்காக தான் இன்க்ளூட் ஆகும்போதே அவங்களுக்கு ஃப்ரீ டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ்லாம் தர்றாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே கேசினோ பெட்டிங் கேம் இன்ட்ரடியூஸ் ஆன காலகட்டத்தில் உருவான விஷயங்கள் தான். இதை அப்படியே ரீப்ளிகேட் பண்ற மாதிரி தான் இது கேம் ஆஃப் லக் இல்ல கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்ற பேர்ல இப்போ நிறையவே ஃபேண்டசி அண்ட் பெட்டிங் ஆப்லாம் உருவாக்கிட்டே வருது. இதை வச்சு அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் திங், நீங்க உங்க மொபைல்ல டார்க் மோடே ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் நிறைய ஃபேண்டசி ஆர் பெட்டிங் ஆப்ல அந்த டார்க் மோட்லாம் ஒர்க்கே ஆகாது. உங்களுடைய கண் அண்ட் பிரைனை கவர் பண்ற மாதிரி நிறைய ஃபிளாஷி கலர்ஸ், கோல்டன் கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருப்பாங்க. ரெண்டாவது, என்டர் ஆகும் போதே சைன் அப் போனஸ் அப்படின்னு தர்றாங்க இல்லையா? எதுக்காக? உங்களுடைய ஆசையை தூண்டுறதுக்காக தான் சைன் அப் போனஸ். ஒன்ஸ் அந்த ஃப்ரீயா கிடைக்கிற சைன் அப் போனஸ்ல இருந்து அந்த கேமை நீங்க ப்ளே பண்ணி அதுல இருந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகமான டைம் அதுல நீங்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் இது மட்டும் இல்லாம எவ்வளவு நாளைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட்டே எடுக்கிறது, நம்மளுமே அதிகமா சம்பாதிப்போம் அப்படின்ற பேராசையினால அதிகமான பணத்தை உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. சோ நீங்க அந்த ஆப்புக்குள்ள என்டரே ஆகலனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் பல ஃபேண்டசி ஆப்ல ஓபன் பண்ணாம இருக்கும் போதே இப்போ சிஎஸ்கே மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, வின் ஆக ரெடியா இருங்க, உங்க டீமை நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நோட்டிபிகேஷன் வரும். அது எல்லாமே சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியை தூண்டுறதுக்காக தான். அட் லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நான் முன்னாடியே சொன்ன அந்த அடிக்ஷன் மெத்தட்ல ரெண்டாவது கண்ட்ரோல் ஆஃப் எல்யூஷன். அந்த கேம் முழுக்க முழுக்க நீங்க தான் ப்ளே பண்றீங்க, உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு அந்த காலத்துல கேசினோ கேம்ஸ்ல நம்ப வச்ச மாதிரி இப்ப இருக்கிற பல பெட்டிங் அண்ட் ஃபேண்டசி ஆப்லயுமே நம்ப வைக்கிறாங்க. எப்படின்னா
பிளேயர்ஸோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் ட்விட்ச் ரிப்போர்ட் அப்படின்ற மாதிரி நீங்களே அதை அனாலிசிஸ் பண்ணிட்டு நீங்க தான் டீமை செலக்ட் பண்றீங்க. இது முழுக்க முழுக்க ஸ்கில்ல பேஸ் பண்ணது தான். நீங்க தான் ஏர்ன் பண்ண போறீங்க. உங்களுடைய ஸ்கில்ல பேஸ் பண்ணி தான் மணி ஜென்ரேட் ஆக போகுது. உங்க கண்ட்ரோல்ல தான் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி டேட்டாவை வச்சு கண்ட்ரோல் ஆஃப் இல்யூஷன் அப்படின்றத ஆடியன்ஸோட மைண்ட்ல கிரியேட் பண்றாங்க. மாதிரி பல சைக்கலாஜிக்கல் ட்ரிக்ஸை யூஸ் பண்றதுனால பல யங்ஸ்டர்ஸ் இதுல அடிக்ட் ஆனாலுமே இந்தியாவில் ஏன் இன்னும் நிறைய ஃபேண்டசி ஆர் பெட்டிங் ஆப்ஸை பேன் பண்ணாமே இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் கேம் ஆஃப் லக் இல்ல, கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல கேம் ஆஃப் லக் இல்ல, கேம் ஆஃப் ஸ்கில்னு சொல்றது ஒரு விதத்துல மேபி கரெக்டாவே இருந்தாலும் எத்தனை பேர் அந்த ஸ்கில்ல பேஸ் பண்ணி பிளே பண்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஆப்ல 10,000 பேர் பிளே பண்ற பிளேயர்ஸா இருக்காங்க. ஆனா அதுல வெறும் 10 பேர் தான் ஸ்கில்ல பேஸ் பண்ணி விளையாடுற பிளேயரா இருப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிற 99% ஆஃப் த பீப்புள் லக் அண்ட் சான்ஸ் நம்பி பெட் பண்றவங்க தான். இப்ப இருக்கிற பல ஃபேண்டசி அண்ட் பெட்டிங் ஆப் பேசிக்கா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு ஆப்ல 1000 பிளேயர்ஸ் இருக்காங்க. எவ்ரி பிளேயர்ஸ் ஜஸ்ட் 10 rupees டெபாசிட் பண்ணி அந்த கேமை பிளே பண்ண ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஒரு பூல் கான்செப்ட் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அந்த 10,000 ரூபாய் அப்படின்றது அந்த கேம்ல யாரு 3 பேர் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த பணம் அப்படியே பிரிஞ்சு போகும். அதுலயுமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்ணும்போது எவ்ரி கேமுக்குமே கமிஷன் அப்படின்ற பேர்ல அந்த ஃபேண்டசி ஆர் பெட்டிங் ஆப் மேனேஜ்மெண்ட்டுமே அதிகமா ஏர்ன் பண்றாங்க. நீங்க இந்த மாதிரி ஆப்ஸ்ல போய் கேம் பிளே பண்ணும்போது சம்பாதிக்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்லவே வரல. ஷார்ட் டேர்ம்ல ஒரு சில ரெகுலர் பீரியட் ஆஃப் இன்டர்வெல்ல நீங்க மேபி அதிகமா சம்பாதிக்கலாம். ஆனா ஒன்ஸ் அதுல அடிக்ட் ஆயிட்டு இந்த லாங் டைம்ல பார்க்கும்போது நீங்க அதுல லாஸ்ல தான் இருப்பீங்க அப்படின்றத நான் சொல்லல. நிறைய டேட்டா அண்ட் அனாலிசிஸ் ரிப்போர்ட் எல்லாமே சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த கேமை பிளே பண்ணணுமா வேணாமான்றத அந்த கேமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும்.